டே 9 மினி விலாக் பார்க்கலாமா? இதுதான் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கட்டிட்டு போனேன் சாரி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே முடிஞ்சு மண்டே ஸ்கூலுக்கு போகணுன்னு நினச்சால அவ்வளோ ஒரு கடிப்பாக இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. சரி வாங்க மினி விலாக்கை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறனால அம்மா தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் கார சட்னியும், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு புளி சாதமும் வெண்டைக்காய் புளிக்கறியும். அப்புறம் நான் ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு நான் வேக வேகமாக கிளம்பிட்டேன். இன்றைக்கி என் தம்பி எனக்கு முன்னாடியே கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போய் உட்காந்துட்டான். ஆனால் பஸ்ஸே வரல, பாவம் பிள்ளையை ஒம்பளுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபென்சிங் மேட்ச் இருக்கனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டான். அப்புறம் நான் சத்திரம் வந்ததுக்கப்புறம் எப்போயுமே மலைக்கோட்டை வழியாக தான் வந்துட்டு என் ஸ்கூலுக்கு போகணும். இந்த காலையில் இந்த மலைக்கோட்டை பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு புதுசாக ட்ரீயெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, அதையும் சும்மா கேப்சர் பண்ணேன். எப்போயுமே வந்துட்டு மலைக்கோட்டையை க்ராஸ் பண்ணி போகிறனால அங்கே நின்றுட்டு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவேன். அப்புறம் எனக்கு ஸ்கூலில் வந்து 8:40 வரைக்குமே பஞ்ச் இருக்குது. நான் எனக்கு 8:32க்குலாம் வந்து பஞ்ச் வச்சுட்டேன். உள்ளே போனோடனே கருப்பரையும் சங்கரையும் கும்பிட்டுட்டு தான் வந்துட்டு எல்லா டீச்சர்ஸுமே கிளாஸ்க்குள்ளே போவோம். அதே மாதிரி நானும் சாமி கும்பிட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே டே டு டே ஃபுல்லாகவே வந்துட்டு இது பண்ணிவிட்டேன். அப்புறம் பெல் அடிச்சோன்னே பிள்ளைங்க எல்லாம் வந்துடுவாங்க. அட்டண்டன்ஸையும் எடுத்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் பீரியடே ஹிந்தி அப்படிங்கிறனால எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறனால ஹிந்தியை ஹேண்டில் பண்ண விட்டுட்டாங்க. நானும் பிள்ளைங்களுக்கு காக்கா கீக்கி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ் இருந்தது. அதனால் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். என்ன இந்த பிள்ளை ஃபோனை கையில் வச்சுட்டு எல்லா வீடியோ எடுத்துகிட்ருக்குன்னு பார்க்குறீங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறனால ஃபோன் அலவுடு, இல்லைனா பஞ்ச் வச்சதுக்கப்புறமே ஃபோன் பாக்ஸில் ஃபோன் வச்சுட்டு தான் கிளாஸ் ரூம்குள்ளே போகணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறனால ப்ராக்டிஸ்னால ஃபோன் கையில் இருக்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா இன்றைக்கி வேலையே இல்லை, சிங்கில் வந்து பாத்திரம் இல்லை, ஆனால் துணி மடித்து வச்சுட்டேன். அப்புறம் சட்னிக்கு வதக்கி வச்சுட்டேன். தம்பி மேட்ச்சுக்கு போய்ட்டு லேட்டாக தான் வந்தான். வரையிலே இந்த வால் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். என்னடா தம்பி அப்படிங்கிற, இதான் ஃபென்சிங் வச்சு இதை வச்சு தான் விளாடணும் அப்படின்னா. இத்தனை நாளாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல, இன்றைக்கி பிள்ளைங்க மேட்ச்சுக்கு போய்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருது. அப்புறம் ஃபென்சிங் மேட்ச்சில் வந்துட்டு 2மே கோல்டு மெடலிஸ்ட் அடிச்சிருக்கான். மெடல் வந்து இன்னும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.